குழு உறுப்பினர்கள் நான் வந்து ஷர்மின் ராஜ், நான் வந்து விஷால் கௌரி. சரி, நாவல் கூறுகள் அப்படின்னு பாக்குறாங்க. இது வந்து நீங்க வந்து பார்க்கலாம். மொத்தம் 2 வகையான வர்ணத்துல வந்து நான் வந்து வைத்திருக்கேன். ஒன்று வந்து கருப்பு நிறம், இன்னொன்று வந்து சிவப்பு நிறம். மொத்தமாக நாங்கள் வந்து எந்த கூறுகள் அடிப்படையில் வந்து இந்த திறனாய்வை வந்து மேற்கொண்டிருக்கோம்னா 14 கூறுகள். அந்த 14 கூறுகள்ல எந்த கூறுகள்லாம் கருப்பு நிறத்தில் இருக்கோ அது எல்லாமே வந்து ஐயை வந்து கொடுத்த கூறுகள். எந்த கூறுகள் எல்லாமே வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கோ அது எல்லாமே வந்து நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக வந்து தேடி செய்த கூறுகள். சரி, முதல்ல வந்து கதை கரு வந்து பார்த்துக்கலாம். கதை கரு அப்படின்னு சொல்றாங்க, அந்த ஒரு நாவல் இருக்குன்னா அந்த ஒரு நாவலுக்கு வந்து உயிரோட்டமா எது நிகழ்கிறது அப்படின்னு பாக்குறப்ப அதுதான் வந்து கதை கருவா வந்து பார்க்கப்படுகிறது. ஆக இந்த அகல்விளக்கு நாவலினுடைய கதை கரு அப்படின்னு பார்க்கும்போது நல்லொழுக்கமும் மனக்கட்டுப்பாடும் நல்வாழ்வுக்கு அடித்தளம். அதாவது முக்கியமாக 2 வந்து எது பார்க்கிறோம் அப்படின்னா நல்லொழுக்கம், அடுத்து வந்து மனக்கட்டுப்பாடு. ஒருவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து எப்படி வந்து ஒழுக்கத்துடன் வந்து அந்த நெறிகளுடன் வந்து அதை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு போகிறார். அடுத்து வந்து நிறைய ஆசைகள், நிறைய விஷயங்கள் வந்து இருந்தாலுமே வந்து எப்படி கட்டுப்படுத்தி ஒரு நேர்த்தியான முறையில வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு சென்று போகிறார் அப்படின்றதுதான் வந்து இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு நாவல் அப்படி பார்க்கும்போது முதன்மையாக வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஒரு மரத்திற்கு வேறு மாதிரி இருப்பதுதான் வந்து கரு. அடுத்து வந்து அந்த மரத்திற்கு கிளை, இலை, பழங்கள்னு இருக்கிறது வந்து அதாவது துணை கருப்பொருள். இதுல வந்து துணை கருப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் துணை கருப்பொருள் வந்து மூட நம்பிக்கை விட்டொழித்தல். இந்த மூட நம்பிக்கை விட்டொழித்தல் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மூட நம்பிக்கை விட்டொழித்தல் வந்து எந்த கதை பாத்திரத்தின் மூலமாக வந்து தெரிய வருகிறது என்று பார்த்தோம் என்றால் மாடன் என்ற கதை பாத்திரத்தின் மூலமாக தெரிய வருகிறது. இந்த மாடன் என்ற கதை பாத்திரத்தின் மூலம் வந்து மாடன் என்பது வந்து கல்லூரி நண்பன். யாருடைய கல்லூரி நண்பன் என்றால் வேலையன் மற்றும் சந்திரனுடைய கல்லூரி நண்பன். இந்த மாடன் வந்து எப்படி தன்னுடைய மூட நம்பிக்கையை வந்து தன்னோடு வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா பரீட்சைக்கு அதாவது தேர்வுக்கு வந்து படிக்காமல் ரிஷியின் பெயரை வந்து எழுதுவது, அது மட்டும் இல்லாமல் இஷ்ட சித்தி குளிகைகளில் வந்து ஈடுபடுவது, அதன் பிறகு அவருடைய இல்லற வாழ்க்கையிலையும் வந்து இந்த பித்தளத்தை வந்து தங்கமாக மாற்றுவது, இந்த பூசாரியினுடைய பேச்சினை கேட்டு வந்து ஆவிகளுடன் பேசுவது போன்ற இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை வந்து ஈடுபடுகிறார். ஆக இந்த கதாபாத்திரத்தின் மூலம் மூட நம்பிக்கை விட்டொழித்தல் என்பதை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்து நல்ல நட்பை போற்றுதல் வேண்டும். ஏன் வந்து நல்ல நட்பை போற்றுதல் வேண்டும் என்று சொல்லணும்னா சந்திரனும் வேலைக்கும் கல்லூரிக்கு சென்ற பிறகு சந்திரனுக்கும் வேலைக்கும் இடையே உள்ள அந்த தொடர்பு வந்து அதாவது சரிவு ஏற்பட ஆரம்பித்து விட்டது. என்னதான் வேலையினே போய் பேசினாலும் கூட வேலையினே போய் பேசினாலும் கூட சந்திரன் வந்து அவனை வந்து முழுவதுமாக வந்து சரியா வந்து பழகுறது இல்லை, பேசுறது இல்லை. என்னதான் இருந்தாலும் ஒரே பக்கத்து அறையிலேயே வந்து அவங்க 2 பேர் இருந்தாலுமே கூட சந்திரன் வந்து சரியாக வந்து பழகுவதில்லை. இருந்தாலும் இறுதியில வந்து சந்திரன் வந்து தான் தொழுநோயாளியாக இருந்து யாரிடமும் வந்து ஆதரவு கிடைக்கப்பெறாத ஒரு காரணத்தின் போது வேலையை போய் பார்க்கும் பொழுது கூட வேலையை வந்து இதை எல்லாத்தையுமே வந்து மறந்து தன்னுடைய நண்பனான சந்திரனுக்கு வந்து அந்த நட்பினுடைய அவசியத்தை வந்து முதன்மையாக கொண்டு உதவி வந்து செய்திருக்காரு, அதாவது அடைக்கலம் கொடுத்து. சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா குடும்ப பொறுப்புணர்ச்சி. குடும்ப பொறுப்புணர்ச்சி அப்படின்னு பார்க்கறப்ப வந்து வேலையோட வீட்டுல வந்து தன்னுடைய அப்பா வந்து முதுகு கட்டி வந்து அப்பா வந்து அவதிப்படும் போது வேலையன் தான் வந்து தன்னுடைய அப்பாவினுடைய மளிகை கடை வந்து பார்த்து கொடுத்திருந்தார். அடுத்து வந்து பார்த்தோம்னா கல்வியின் முக்கியத்துவம். இந்த கல்வியின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கறப்ப நிறைய கதாபாத்திரங்கள் மூலியமாக வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். அதாவது வேலையன், பாக்கிய அம்மையார் போன்றவர்களின் மூலியமாக வந்து நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கல்வியின் முக்கியத்துவத்தை வந்து எப்படிலாம் வந்து இருக்கணும்ன்றதுக்காக சந்திரனையும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். வேலையன் வந்து பார்த்தோம்னா SSLC தேர்வுல வந்து ஒரு தடவை நிமோனியா காய்ச்சனால வந்து அவர் வந்து எழுதாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரியாக வந்து அவரோட புள்ளிகளை வந்து பெற முடியலனாலும் திருப்பி முயற்சி செய்து வந்து எப்படியாச்சும் கல்லூரிக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்திலே வந்து இந்த கல்வி முக்கியத்துவத்தை வந்து நம்ம முழுமையாக பார்க்க முடியுது. சரி, அடுத்து வந்து கதை சுருக்கம். கதை சுருக்கம் அப்படி வந்து பார்த்தோம்னா இந்த கதை வந்து எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேலையன் தான் வந்து இந்த கதையை வந்து அதாவது தன்னுடைய வாழ்க்கை கருத்து 2 படிக்கிறார். அப்படின்னு அந்த கதை வந்து தொடங்குது. அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரன் வந்து பெருங்காஞ்சியிலிருந்து உயர்கல்விக்காக வந்து வேலையில் இருக்கக்கூடிய பாடசாலை கட்டிக்கு
போறாங்க. பாலசன்பேட்டையில அந்த பட்டம் விடுவது அந்த ஒரு சூழலின் போது தான் இருவருக்குமே ஒரு சண்டை தான் வந்து நட்பு வந்து மலர்கிறது. அதுக்கப்புறம் அந்த உயர்நிலை கல்வியை வந்து அவர்கள் இருவருமே வந்து தொடரும் போது இருவருமே வந்து மிகவும் நெருக்கமாக இருக்கிறாங்க. ஒருவருக்கு ஒருவர் வந்து உதவி செய்கிறாங்க. அதன் பிறகு வந்து சந்திரன் வந்து முதல்ல வந்து தேர்ச்சி பெற்று கல்லூரிக்கு போயிடுறாரு. ஆனா வந்து வேலையினால வந்து போக முடியல. அதன் பிறகு அவர்கள் இருவருக்குமே வந்து அங்க விரிசல் ஏற்படுகிறது. விரிசல் ஏற்பட்ட பிறகு சந்திரன் வந்து ஒருதலை காதல், அதாவது இமாவதியோடு ஒருதலை காதல் ஏற்படுத்தினால நீலகிரி மலையில தாயம்மா என்ற பெண்ணுடன் வந்து ஒரு தகாத உறவுல வந்து கொள்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சந்திரனை வந்து அனைவருமே தேடுறாங்க. யாருன்னா சாமண்ணா வேலை என்று அனைவருமே வந்து வலை வீசி தேடுறாங்க. அதுக்கப்புறம் சாந்தலிங்கத்தின் மூலியமாக வந்து சந்திரன் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிய வந்த பிறகு அப்படி எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு வந்துறாங்க. கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த முக்கிய கதாபாத்திரம், அதாவது வேலையன், சந்திரன், மாலதி இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு இல்லற வாழ்க்கையில் வந்து நுழைகிறாங்க. இல்லற வாழ்க்கையில் நுழைந்ததுக்கு அப்புறம் 3 வகையான கதாபாத்திரங்களுக்குமே வேறு வகையான இல்லற வாழ்க்கையில சிக்கல், இன்னல்கள் எல்லாமே வந்து ஏற்பட்ட பொழுது வந்து கடைசியில வந்து சரியான நோக்கத்துல வந்து யார் போறாங்க அப்படின்னா வந்து வேலையை செய்ய போறாங்க. இறுதியில சந்திரன் வந்து தொழுநோயாளிக்கு வந்து ஆட்பட்டு வேலை நேரத்துல போய் நிக்கிறாங்க. இறுதியில வேலை வந்து இறந்துடுறாரு. அதனுடைய அனைத்து இறுதி சடங்குகளையும் வந்து சந்திரன் வந்து இறக்குறாரு. அதனுடைய அனைத்து இறுதி சடங்குகளையும் வந்து வேலையை தான் வந்து செய்து அதன் பிறகு சந்திரனுடைய தங்கை கற்பகத்தினுடைய கணவர் மாலனை வந்து அந்த இதை வந்து பாக்குறாங்க. அதாவது அந்த இறுதி சடங்கு பார்த்து அழுகுற மாதிரி இந்த கதையை வந்து முழுமையாக முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கதை பின்னல் அப்படி பாக்குறாங்க. ஒரு கதை வந்து அந்த ஒரு நாவல் இருக்குன்னா வந்து ஒரே ஒரு மாநில போகாம ஒரு உச்சம், ஒரு வளர்ச்சி எங்க வந்து திருப்புமுனை ஏற்படுது அப்படின்றதா வந்து கதை பின்னல் வந்து உணர்த்தும். அப்படின்னு பாக்குறப்ப தொடக்கம் வந்து நான் சொல்றது சந்திரன் வந்து உயர்கல்விக்காக வந்து பாலசன்பேட்டைக்கு செல்றாங்க. அதன் பிறகு வளர்ச்சி எங்க வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து சந்திரனை அடுத்து கல்லூரி படிப்பை வந்து வேலை வந்து தொடர்றாங்க. அதன் பிறகு சிக்கல் வந்து எங்க வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இமாவதி மீது கொண்ட ஒருதலை காதல்னால வந்து சந்திரனுடைய முழுக்க அவருடைய அந்த ஒரு மாற்றம் வந்து ஏற்படுகிறது. அவரோட உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, அங்கேதான் வந்து அவர் வந்து ஒரு வேற ஒரு பாதிப்பு இட்டு செல்லப்படுகிறது. உச்சம் என்று பார்க்கும்போது தகாத தேவையில்லாத சில விடயங்களை வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து உட்புகுத்தி கொண்டு அவர் வந்து தொழுநோயாளியாக ஆகின்றார். அடுத்த சிக்கல் இந்த சிக்கலை வந்து எப்படி அவிழ்க்கிறாங்க, எப்படி தீர்வு காண்றாங்க அப்படின்னா வந்து வேலையை சந்திரனுக்கு தன் வீட்டுக்கு அழைப்புகளை வந்து கொடுக்குறாங்க. முடிவு எப்படின்னா இறுதியாக சந்திரன் வந்து நோய் முற்று கிடைக்கிறாரு. அது இறுதி காரியங்களை வந்து வேலையை வந்து செய்யறாரு. அடுத்து உத்திமுறைகள் அப்படின்னு பாக்குறப்ப இந்த உத்திமுறைகள் வந்து 3 வகையான உத்திமுறைகளை வந்து நான் வந்து பார்க்கிறேன். அது வந்து பின்னோக்கு உத்தி, கதைக்குழு உத்தி, கடித உத்தி. பின்னோக்கு உத்தி அப்படின்னு பாக்குறப்ப கடந்த கால நிகழ்வுகளை வந்து கதை ஓட்டத்திற்கு ஏற்ப பின்னோக்கி பார்க்குது. சான்றாக பார்த்தோம்னா வந்து பாலாற்றங்கரில் நானும் சந்திரனும் கைகோத்து உலாவிய நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் பொன்னான நாட்கள். அதாவது அந்த உயர்நிலை கல்வியில படிக்கும்போது விடுமுறைக்கு வந்து சந்திரன் வந்து பெருங்காஞ்சி வேலையை வந்து பெருங்காஞ்சிக்கு வந்து போயிருவாங்க. அங்க வந்து இருவருமே வந்து விடுமுறையை வந்து கழிக்கும் பொழுதுதான் வந்து இந்த ஒரு சூழல் வந்து ஏற்படும். அடுத்து வந்து பார்த்தோம்னா கதைக்குழல். இந்த கதைக்குழல் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அந்த கதாபாத்திரங்களை கதையை வந்து கூறி நகர்த்தி கொண்டு செல்வது. இது வந்து எப்படி இது வெளிப்படும் அப்படின்னா வந்து வேலையன் வந்து சந்திரன் கிட்ட பாக்கிய அம்மையாருக்குரிய அந்த கதை வந்து கூறுவது போலதான் இந்த சூழல் வந்து அமையுது. அதாவது தாய் இல்லாத குடும்பம் வந்து பாக்கியம் அருவம் அடைவதற்கு முன்பே அவர் தாய் காலமாக்கி விட்டாராம். தந்தையோ அன்று முதல் நொந்த உள்ளத்தோடு குடும்ப சுமையை தாங்கிக் கொண்டிருந்தார் என்ற கூற்றின் மூலமாக வந்து இங்கே கதைக்குழல் உத்தி வந்து வெளிப்படுகிறது. அடுத்து இறுதியாக பார்த்தோம்னா கடித உத்தி அப்படின்னா ஒரு கடிதம் எழுதுவதன் மூலமாக எப்படி வந்து அந்த கதையை வந்து நகர்த்தி கொண்டு அப்படின்னு இந்த கடித உத்தி வந்து எப்படி வந்து பார்க்கலாம் அப்படின்னா வந்து இமாவதிக்கு திருமணம் நடந்து போகிறது. அந்த திருமணத்தை வந்து இவர் வந்து அவங்க வந்து சந்திரன் கிட்ட போய் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தன்னுடைய திருமண அழைப்பிதழையும் தன்னுடைய திருமணம் வந்து இப்படி நடக்க போகுதாங்க அப்படின்னு ஒரு கடிதத்தின் மூலியமாக வந்து சந்திரனுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. அந்த கடிதத்தை படித்த பிறகுதான் சந்திரனுக்கு வந்து முழுமையாக தெரிய வருது. அதாவது நாம் வந்து ஒருதலை காதலில் ஈடுபட்டிருக்கோம். இமாவதிக்கு வந்து நம்ம வந்து எந்த விதமான காதல் பூர்வமான எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. அடுத்து வந்து பின்னணி என்று பார்க்கும் பொழுது மொத்தம் 3 வகையான பின்னணி இருக்கு. இடப்பின்னணி, காலப்பின்னணி, சமுதாய பின்னணி. நான் வந்து இதுல வந்து இடப்பின்னணியும் காலப்பின்னணியும் பத்தி மட்டும் தான் பேசுவேன். அடுத்தது சமுதாய பின்னணி விஷால்
ஓகே சரி. இடப்பின்னணி அப்படின்னு பாக்குறப்ப நிறைய இடப்பின்னணி வந்து பார்க்கலாம். வாலசப்பேட்டை வந்து வேலூர் சொந்த ஊர், அடுத்து பெருங்காஞ்சி சந்திரனுக்கு சொந்த ஊர், அதுக்கு பிறகு வேலூர் சந்திரன் வீடு, பாலாற்றங்கரை, இது வந்து வாலசப்பேட்டை வேலையினுடைய உள்ளூர், அடுத்து மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கிணற்றங்கரை. ஏன்னா இந்த ஒவ்வொரு இடப்பின்னணியும் பார்த்து ஒவ்வொரு இடப்பின்னணிக்கு பின்னாலுமே வந்து ஒரு சூழல் வந்து கண்டிப்பா இருக்கும். இப்ப கிணற்றங்கரை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்முடைய வள்ளி வந்து அங்கதான் வந்து தற்கொலை வந்து இருப்பாங்க. அடுத்து தாழை ஓடை அப்படின்னு பாக்குறப்ப தாழை ஓடைன்னு பார்த்தோம்னா வந்து அங்கதான் வந்து சந்திரன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரு பெண்கள் வந்து காசு கொடுத்து வந்து பாட சொல்றது. அங்கதான் வந்து மேலே இருக்குது தெரிய வருது. அதாவது சந்திரனுடைய பண்புநாள் வந்து கொஞ்சம் முரண்பாடு ஏற்படுது அப்படின்னு. அதே மாதிரி நிறைய இடைப்பணி வந்து ஈரோடு, கோவை, சென்னை, நீலகிரி மலை அப்படின்னு நிறைய இடைப்பணி வந்து இருக்கு. இதுல வந்து முக்கியமான இடம் எடுத்துருக்கா வாலசப்பேட்டை. வாலசப்பேட்டை தான் வந்து மிக முக்கியமானது. அதாவது உயர்கல்வியோட சட்டம் இருந்து வராங்க. அதன் பிறகு வந்து பங்குனி உத்திர விழாவில் பல்வேறு மக்களுக்கு கலந்து கொள்றாங்க. அப்படி இது வேலை சொந்த ஊர், அங்குள்ள பாலாற்றங்களில் தங்கள் பொழுது எது கழிக்கிறாங்க. அது போன்று அடுத்தது பார்த்தா பெருங்காஞ்சி ஊர், இது வந்து சந்திரனுடையது. அடுத்து வந்து சந்திரன் வந்து குளத்தில் வந்து நீச்சல் அடிக்கிறாங்க. பள்ளிக்குடி விடுமுறை போது சந்திரன் குடும்பத்துக்கு பொழுதை வந்து அப்பதான் வந்து கழிப்பாங்க. அடுத்து வந்து கல்லூரி வந்து மிகப்பெரிய இடத்துலையா வந்து இது தெரிய வந்து இங்கதான் வந்து சந்திரனுக்கும் வேலைக்கும் இடையே உள்ள அந்த நட்பை வந்து சரிவுகள் வந்து ஏற்படுத்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேதான் வந்து சந்திரன் அதாவது வேலையை வந்து தன்னுடைய கல்லூரி படிப்பை முழுமையாக நிவர்த்தி செய்தார். அதாவது பிஏ துறையில் வந்து முழுமையாக படித்த பட்டம் பெற்று அதன் பிறகு அவருக்கு வேலைக்கு போயிடுவார். ஆனா சந்திரனால வந்து அதை தொடர முடியாது. அடுத்து வந்து பார்த்தோம்னா காலப்பின்னணி அப்படின்னு பாக்குறப்ப இந்த காலப்பின்னணி இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்திற்கு முழுமையாக வந்து தழுவி இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கல்லூரியில் வந்து படிக்கிறவங்க தான் வந்து அந்த காந்தியடிகள் இந்த போர் வந்து வரப்ப வந்து அந்த எல்லாரும் வந்து காந்தியடிகள் கொள்கையிலே வந்து போகலாம் அப்படிங்கிறத வந்து உணர்த்தும் பொழுதுதான் நமக்கு வந்து இந்த காலப்பின்னணி கொண்டு இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் உட்பகுதி இருப்பதாக கருதப்படுகிறது. சரி, அனைவருக்கும் வணக்கம். அடுத்த நான் பார்க்கும்போது சமுதாய பின்னணி நான் பார்க்கும்போது இந்த நாவல் வந்து எந்த வகையான சமுதாயம்லாம் வந்து உட்படுத்தியிருக்காரு நம்ம நாவலாசிரியர் அப்படிங்கிறது. இப்போ வந்து முதல்ல பார்த்தோம்னா நடுத்தர வர்க்கம்னு பார்க்கும்பொழுது ஆங்கிலத்தில் நான் சொல்லணும்னா மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நடுத்தர வர்க்கம் வந்து வணிகர்கள், வேலை குடும்பம் வந்து ஏன் நடுத்தர வர்க்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அப்பா வந்து ஒரு மளிகை கடை வந்து வைத்து நடத்துவார். ஸோ வந்து நடுத்தர வர்க்கமாக வந்து பார்க்கப்படுகிறது. அப்புறம் மேல்மட்ட வர்க்கம் வந்து சந்திரனோட குடும்பத்தை சொல்றேன். ஏன்னா சந்திரனோட தந்தை வந்துட்டு அவங்களோட ஊர்லயே வந்து நிறைய நிலங்கள் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஊர்லயே வந்து நிறைய வசதிப்பட்ட ஒரு குடும்பம் வந்து பார்க்கப்படுவாங்க. அப்ப கீழ்த்தட்டு வர்க்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஊர்ல இருக்கின்ற கிராமத்து மக்கள் நம்ம சொல்லலாம். அப்ப வந்து தோட்டத்து தொழிலாளர்கள் வந்து நம்ம வந்து கீழ்த்தட்டு வர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அடுத்த நம்ம பார்க்கும்பொழுது வாழ்வியல் அடிப்படையில வந்து என்னென்ன சமுதாய பின்னணி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து மேலோட்டமா நான் சொல்றேன். இது வந்து முதல்ல வந்து மாணவ சமுதாயம் பார்க்கும்போது உயர்நிலை கல்வி படிக்கும்போது சரி, கல்லூரி படிக்கும்போது சரி, சந்திரன் அப்புறம் வேலை அவங்க வந்து ஒரு மாணவ சமுதாயமா இருக்காங்க. அப்புறம் கல்வியில் அக்கறை கொண்ட சமுதாயம், இது வந்து வேலையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், சந்திரனையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உயர்நிலை பள்ளியில வந்துட்டு அப்புறம் தொண்டு மனப்பான்மை கொண்ட சமுதாயம் இவங்க வந்து பாக்கிய அம்மையார் அவங்க வந்து நம்ம சொல்லலாம். அப்புறம் நட்பை போற்றும் சமுதாயம் வந்து நம்ம இவரை சொல்லலாம், வேலைன்னு சொல்லலாம். அப்புறம் எளிய வாழ்க்கை வாழ விரும்பும் சமுதாயம், இது வந்து வேலையினுடைய தங்கச்சியோடைய கணவரை வந்து நம்ம சொல்லலாம். அப்புறம் கொள்கை வகுத்து வாழ விரும்பும் சமுதாயம், இதுலயும் வந்துட்டு நம்ம அவரே சொல்லலாம். இப்ப இதுல வந்து இன்னும் கொஞ்சம் 3 சமுதாயத்தை வந்து நம்ம இன்னும் ஆழமா பார்த்தோம்னா கல்வியில் அக்கறை கொண்ட சமுதாயம். இப்ப வேலையில பார்க்கும்போது வேலையில் வந்து உயர்நிலை பள்ளியில வந்து ஒரு சுமாராக படிக்கும் மாணவன் யாருக்கு ஒப்பிடும்பொழுது பார்த்தோம்னா சந்திரனோட ஒப்பிடும்பொழுது. ஆனா வந்து அவங்க 2 பேரும் அந்த SSLC அந்த தேர்ச்சியில் வந்துட்டு நம்ம வேலையில் வந்துட்டு நிமோனியா காய்ச்சல் ஏற்பட்டு வந்து அவரால் அந்த தேர்வு வந்து எழுத முடியாம போயிடும். அதனால வந்து சந்திரன் வந்து அந்த தேர்வு எழுதி அவர் வந்து கல்லூரிக்கு வந்து சென்று விடுவார். ஆனா அப்பயும் வந்துட்டு நம்ம வேலைக்கு வந்து என்ன பண்ணுவார்னா விடாமுயற்சியோட செயல்பட்டு அதுக்கு அடுத்த வருடமே அந்த தேர்வை எழுதி கல்லூரிக்கு வந்து சென்று விடுவார். ஸோ இது வந்து அந்த கல்வியில் வந்து அக்கறை கொண்ட சமுதாயத்தை வந்து பிரதிபலிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலைக்கு வந்து பிஏ தேர்வில் வந்து முதல் வகுப்புல தேர்ச்சி அடைஞ்சு அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து முடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் கூட ஒப்பிடும்பொழுது வேலைக்கு வந்து கல்லூரிக்கு சென்ற பிறகு அவர் சுய கட்டுப்பாட்டோட இருந்து அவர் வந்து கல்வியில வந்து கண்ணும் கருத்துமா பயின்று அவர் வந்து சிறந்த தேர்ச்சி பெற்று ஒரு நல்ல வேலையிலையும் வந்து இறுதியில் வந்து சேர்ந்திருப்பாரு. அடுத்த பார்க்கும்பொழுது தொண்டு மனப்பான்மை கொண்ட சமுதாயம், இதுல பார்க்கும்பொழுது பாக்கிய அம்மையார் வந்து நம்ம சொல்லலாம். பாக்கிய அம்மையார் வந்து தனது படிப்பறிவை கொண்டு சில மாணவர்களுக்கு பாடமும் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க.
அவங்க வந்து பாக்கியம் பார்த்தோம்னா வேலையினுடைய ஒரு அண்டை வீட்டராக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு இருக்கின்ற அந்த அறிவை வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சுக்காம பிறருக்கும் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி அங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ ஒரு ஒரு நாவலர் சொல்லியிருப்பாரு, மாலை வேலையில் வந்து வீட்டின் முன் தாழ்வாரம் இறக்கி வந்து இலவச பாடம் வந்து கற்றுக் கொடுப்பாங்க பாக்கியம்மையார் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு தொண்டு மனப்பான்மை கொண்ட சமுதாயம் வந்து பிரதிபலிக்கும். அடுத்ததாக நட்பை போட்டு சமுதாயம். நான் முன்னாடி சொல்றது போல நம்ம சந்திரன் வேலை இருவர்களை வைத்து வந்து நம்ம சொல்லலாம். இப்ப சந்திரன் பார்க்கும்போது சந்திரன் வந்து கல்லூரி சென்ற பிறகு அவருக்கு நெருங்கி பழகக்கூடிய அந்த வேலையினோட பழக்கத்தை வந்து அதை குறித்துக் கொள்றாரு. ஆனா வந்து வேலை வந்து அப்படி இல்லை. அவர் வந்து அப்பயும் வந்து நட்பில் வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் அவருடைய நட்பின் ஆழம் வந்து இன்னும் வந்து அப்படிதான் நீடித்துக் கொண்டிருக்கு. அப்புறம் நம்ம சந்திரன் வந்து காதல் தோல்வியில வந்து மனமுடைந்து நீலகிரி மலைக்கு சென்று ஒளிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுவாரு. அப்போ வந்து அப்பையும் நம்ம வேலையில் என்ன பண்ணுவோம்னா சந்திரனை கண்டுபிடிச்சி கொண்டு வரணும், ஊருக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து முயற்சிக்கிறாரு. அழைச்சிட்டு வருவார். இது வந்து ஒரு நட்பை போற்றுவது வந்து பிரதிபலிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வேலையில் என்ன பண்ணுவார்னா தனது நண்பர் மாலன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து தனது மனைவியோட ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தி வீசர்கள் வந்து காணும் பொழுது தனது மனைவியோட பிரிந்து வாழும் வந்து ஒரு சில அறிவுரை கூறி நீ வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை வந்து எடுத்து ஒரு நண்பனுக்கு வந்து நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை வந்து காமிப்பார். அடுத்த வந்து கதை மாந்தர்கள் பற்றி பார்ப்போம். சரி, கதை அனைவருக்கும் படைக்க கதை மாந்தர்கள் அப்படி பார்க்குறப்ப 2 விதமான கதை மாந்தர்கள். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை கதாபாத்திரம், இரண்டாவது வந்து துணை கதாபாத்திரம். முதன்மை கதாபாத்திரம் அப்படின்னு சொல்றப்ப வேலையை இது வந்து சற்று வந்து ஆழமாக இருக்காது, அடுத்தடுத்த நடுவுக்கு தான் ஆழமாக பார்த்தீங்களா. முதன்மை கதாபாத்திரம் அப்படின்னு பார்க்குறப்ப வேலையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாரசப்பட்டியில் மளிகை கடை இருப்பாங்க. அதாவது இவங்க அப்பா வந்து மளிகை கடைக்காரரோட ஓனர். அடுத்து வந்து ஒழுக்கம் மற்றும் மனக்கட்டுப்பாட்டு இருந்த ஒரு நபர் தான் வந்து வேலையை. மூன்றாவது வந்து உழைப்பையும் கல்வியும் மதிக்கும் நபர் தான் வந்து வேலை. அடுத்து வந்து துணை கதாபாத்திரத்தில் முதல்ல வந்து சந்திரன். அதாவது சந்திரன் வந்து இளைஞர்களின் நல்ல அழகு மற்றும் அறிவு தெளிவு. இந்த கடை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலே வந்து வேலையை சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து நான் கொஞ்சம் அழகு இல்லை, சந்திரன் தான் என்னோட அழகு. அதே சமயத்தில் நான் கொஞ்சம் அறிவு கம்மியாக இருப்பேன், ஆனால் வந்து சந்திரன் என்னோட தெளிவாக இருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே சமயத்தில் பணத்தால் எதையும் சாதிக்கலாம் நினைக்கணும், ஆனால் கல்வியில் குறைவான ஆர்வம். அதாவது சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காட்சியில் வந்து அவர் சந்திரனுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரங்க. அந்த சந்திரன் வந்து ரொம்ப வந்து ஆணவம், எனக்கு வந்து நிறைய பணம் இருக்கு, அந்த ஒரு ஆணவம் வந்து அவனிடம் இருக்கு. அதனால தான் அவன் வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து இது சொல்லுவாங்க, பணத்தால் என்னால் இதுவரை சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அவனுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலையின் கல்லூரி தோலை மூடநம்பிக்கை சொல்றப்ப 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். அதாவது அவர் சொல்லி பறிப்பது ரிஷி 5 முறை எழுதுனா 5 முறை எழுது 5 பேருக்கு அனுப்புனா வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு மூடநம்பிக்கை நபர் தான் வந்து மாலன். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இமாவதி யாரு பார்த்தீங்கன்னா சந்திரனின் கல்லூரி தோழி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அண்ணனாக கருது. அதாவது சந்திரன் வந்து இமாவதி ஒரு தலை காதலா வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் இமாவதி அப்படி பார்க்கல, அவங்க வந்து சந்திரன் ஒரு அண்ணனாக தான் பார்க்குறாங்க. அடுத்தது பாக்கியம்மை யாரு பார்த்தீங்கன்னா வேலையின் அண்டிக்கு ஆகிறார். இவங்க வந்து தாய் போல அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். இவங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லை, ஆனால் வந்து வேலையும் சரி தன் குழந்தைகள் கூட பார்த்து அன்பு செலுத்துவாங்க பாக்கியம்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமனா யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனின் தந்தை. இவர் வந்து தன் மகனை சரியான பாதையில் வைத்து முயற்சிக்கிறார். அதாவது சந்திரன் வந்து பல தீய செயல்களில் ஈடுபடுவார். ஆனால் வந்து சாமனா வந்து என் மகன் வந்து தீய செயல்களில் ஈடுபடுவது அதுக்காக பல முயற்சிகள் செய்து வருவது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மணிமேகலை யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலையின் தங்கை. எளிமையான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்க்கிறார். முதல்ல வந்து மணிமேகலை யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலை தங்கை சொல்லிட்டு திருமணம் ஆகிறப்ப வந்து ஒரு ஆசிரியர் திருமணம் செய்வாங்க. ஆனால் வந்து மணிமேகலைக்கு வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வந்து ஆசிரியர் வந்து இல்லை நம்ம எளிமையாக வாழலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால இவங்க வந்து அவங்க கணவரை பின்பற்றி எளிமையான வாழ்க்கையை வாழ்வாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி ஏன்னு பார்த்தீங்கன்னா வேலையில் மாமூல், அதாவது வேலையில் திருமணம் செய்யக்கூடிய பெண். அடுத்து வந்து சினிமாவில் ஆர்வம் கொண்ட நபர், ஆனால் வேலையில் வீசல் சினிமாவில் வெறுக்கிறார். சரிங்களா? அடுத்து வந்து கற்பகம் யான்னு பார்த்தீங்கன்னா சந்திரனின் தங்கை. தன் கணவனான மாலுக்கு சிரமங்களை எதிர்கொண்ட வாழும் ஒரு பெண் தான் வந்து கற்பகம். வள்ளி வந்து சந்திரனின் மனைவி. சந்திரனின் தவறான வாழ்க்கை நெறிகளால் துக்கப்பட்டு தற்கொலை செய்யப்பட்ட ஒரு பெண் தான். அடுத்தது இறுதியாக சந்திரனுடன் தகராறு கொண்ட கல்லூரி மாணவர். அவன் நீலகிரியில் சந்திரனை அவர் தான் வந்து தேடி கண்டுபிடிச்சி சாமானியத்தை சொல்லுவார்.
இது வந்து ஆழமாக இப்போ வந்து பண்பு நலனும் பார்த்துருக்கோம். சரி, பண்பு நலம் பார்த்து படிப்பா இதுக்குண்டான வித்தியாசம் அப்படி பார்க்குறப்ப இந்த கதையில வந்து பண்பு நலம் பார்ப்போம். அது சேர்ந்து பார்த்து படிப்போம்னா ஏன் வந்து இந்த கதையில வந்து நாவரசன் இம்மாதிரியான பண்பு நலனை கொண்ட நபரை வந்து படிச்சிருக்காரு, சிந்தரிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல வந்து வேலையை பார்த்தா ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழும் பண்பு கொண்டவர். இதுக்கு தக்க சான்று பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் சொல்லலாம். அதாவது இவர் கல்லூரி வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து நிறைய தீய நண்பர்கள் இருப்பாங்க. அவர்களால் விட்டு விலகி வச்ச ஒரு நபர் தான் வந்து வேலை. அதே சமயத்தில் இதுக்கு வந்து புகைப்பிடிக்க தான் மிகவும் பிடிக்காது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் பேசுறப்ப வந்து மரியாதைகள் பேசுவாங்க. அதே சமயத்தில் வந்து எந்த ஒரு பெண்ணிடம் பேசுறது வந்து காம உணர்ச்சி இல்லாம மரியாதைகள் பேசுவாங்க. அதே சமயத்தில் வந்து பெண்களை வந்து மதிக்கும் தக்க ஒரு நபர் தான் வந்து வேலை. சரி, இந்த கதாபாத்திரம் இந்த ஒரு பாத்திரம் படித்து ஏன் நாவலரசர் இந்த கதையில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு சில பேர் வந்து ஒழுக்க அற்ற ஒரு செயலில் ஈடுபடுறாங்க. ஆகையால் மாணவர்கள் அல்லது வாசகர்கள் இந்த கதையை இந்த கதாபாத்திரம் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒழுக்கமான விஷயங்கள் செய்யாம நல்ல ஒழுக்கத்தை பின்பற்றி வாழும். அடுத்து நட்பு எனும் புனித உரை போற்றி கொண்ட வேலை. வேலை 2 விஷயம் பார்க்கலாம். வேலைக்கும் மாணவருக்கும் ஒரு நட்பு, வேலைக்கும் சந்திரனுக்கும் ஒரு நட்பு. வேலைக்கும் மாணவருக்கும் அப்படின்னு பார்க்கறப்ப வேலைக்கு வந்து சந்திரன் தங்கை கற்பகம் வந்து ஒரு விடுதலை காதலாக இருக்கும். ஆனால் வந்து சாமன் என்ன செய்வார்னா கற்பகத்துக்கு மாணவனுக்கு திருமணம் செய்து போவதாக வந்து ஒரு கடிதம் எழுதுவார். அப்போ வந்து வேலை என்ன சொல்றாருன்னா பரவாயில்லைங்க, நண்பனுக்காக நான் வந்து விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். இங்க வந்து ஒரு நட்பை வந்து போட்டு போடுறாரு வேலை. இன்னொரு விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கும் சந்திரனுக்கும் இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தொழில்நோயில வந்து ஈடுபடுறாங்க. ஒரு நபர் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லு சிறதுனா கண்டிப்பா வந்து அந்த நண்பன் வந்து விட்டு விலகுதான் ஆகும். ஆனா இந்த கடையில வந்து கடைசி கட்டத்துல வந்து வேலையில என்ன பண்றாருன்னா பரவாயில்லைங்க, என் நண்பன் அல்ல, அதனால நான் அடைக்காலம் காத்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே சமயத்துல சந்திரன் சொன்னபடி பரவாயில்ல, நான் ஒரு இருந்துட்டேன்னா எனக்கு வந்து இறுதி சடங்கு இந்த செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதையும் காப்பாற்றுவது வேலை. இங்க வந்து ஒரு நட்பை போட்டு போட்டாங்க வேலை. இது பாத்திர படிப்பு அப்படின்னு சொல்றப்ப நட்பை படித்த வளர அடிப்படையில் அமைந்துள்ளது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்றைய காலகட்டத்தில் வந்து யாரும் வந்து ஒரு நல்ல நண்பனை ஒரு நண்பனை தீய செயல் யூஸ் பண்ணா அவனை விட்டு வேலையை தான் பார்ப்பாங்க. ஆனா வந்து வேலையை அப்படி கிடையாது. பரவாயில்ல, அவனை திருத்தி முயலணும் அப்படின்னு பார்க்கறது. ஆகையால் இம்மாதிரியான பாத்திர படிப்பு இந்த கதையில வந்து இருந்ததுனால வாசகர்களுக்கு ஒரு படிப்படியாக இருக்கு. அடுத்து விடாமுயற்சி பண்ணவர். சரி, விடாமுயற்சி பண்ணவர் அப்படின்னு பார்க்கறப்ப வேலையில கணித பாடத்தை மிக குறைவான புள்ளிகளை எடுப்பாரு. ஆனா விடாமுயற்சியோடு சேர்ந்து சந்திரனின் துணையோடு கணித பாடத்தில் அதிகமான புள்ளிகளை எடுப்பார்கள் தான் வந்து வேலை. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிமோனியா காய்ச்சனால வேலை வந்து கல்லூரிக்கு வந்து போக முடியாமல் இருக்கும். ஆனா வந்து விடாமுயற்சியால மறுபடியும் வந்து கல்லூரிக்கு சேர்வது யாரு? வேலை. விடாமுயற்சி பற்றி இதை வந்து பார்க்க சொல்றீங்க. ஏன்னா இந்த கதையே இந்த கதாபாத்திரம் படிக்கிறப்ப நாமும் வந்து விடாமுயற்சி இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சிந்தனை வந்து. அடுத்தது சந்திரன் பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவும் பண்பு உடையவன். இந்த விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா பள்ளி விடுமுறையில் வந்து சந்திரனும் வேலையும் வந்து பெருங்காட்சி போவாங்க. அந்த இடத்துல வந்து சந்திரனுக்கு ஒரு குளத்துக்கு வந்து குளிப்பாரு. அப்போ வந்து இவனுக்கும் ஆசை வரும், வேலைக்கும் ஆசை வரும், நம்மளும் குளிக்கணும். ஆனால் அவனுக்கு வந்து நீச்சல் தெரியாது. அப்போ சந்திரன் என்ன பண்ணுறதுன்னா வேலைக்கு வந்து நீச்சல் கற்றுக் கொடுப்பாங்க. இங்கே வந்து ஒரு உதவும் மனப்பான்மை வந்து சந்திரனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து கணித பயிற்சி வந்து யாருக்கு கொடுப்பாருன்னா வேலையில வந்து நிறைய புள்ளிகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சந்திரனுக்கு வந்து சந்திரன் வேலைக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இங்க வந்து தேவையானவருக்கு உதவி தெரிந்துள்ளதே இருக்கும் பாத்திர படைப்பு இந்த பண்புகளை வெளிப்படுது. படைப்பை கொண்டு எதுவும் சாதித்து வெள்ளம் இந்த என்ன பண்றதுன்னா சந்திரன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பெருங்காட்சி வந்து இவருடைய குடும்பம் தான் வந்து பணக்காரன் அப்படியே ஒரு சிந்தனை வந்து இருக்கு. அப்ப வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா பல ஒழுக்கக்கேடான விஷயங்கள் பல பெண்களிடம் தகாத உறவுகள் மேற்கொள்வது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெருங்காட்சியில் வந்து குளிக்கிற நேரத்தில் 2 பெண்களை அழைத்து மயக்கி இந்த மாதிரி பாட்டு பாடுங்க, நான் காசு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு பணத்தை வைத்து இதுக்கெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அந்த நேரத்துக்கு தான் வந்து வேலைக்கு வந்து சந்திரன் ஒரு இன்னொரு முகம் தெரியும்.
அடுத்தது மனதை கட்டுப்படுத்தி ஒழுக்கமாக வாழ தெரியாதவர் தான் வந்து சந்திரன். அதாவது கல்லூரி விட்டு ஓடி நீலகிரி மலையில வந்து அவங்க தலைமறைவாக இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு தாயமா இடும் ஒரு பெண்ணை வந்து தகாத ஒருவரோட இருப்பாங்க. அது யார் பாருங்க, தாய் வந்து ஒரு கைதியோட மனைவி. சரிங்களா? அந்த ஒரு விஷயம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல பெண்களின் வாழ்க்கையை எப்படி சீரழிச்சிருக்காரு நம்ம சொல்லலாம். அன்பும் அடுத்தது பாக்கியம் யார் பார்த்தீங்கன்னா அன்பு மனம் கொண்டவர். இவர் நான் சொல்லணும்னு சொன்னது அண்டைய குழந்தை இல்லை, ஆனால் வந்து வேலையிலும் சரி வேலையின் தண்ணிக்கும் சரி தன் மகள் போல பார்த்து அன்பாக இருப்பார். இதோடைய பாத்திர சொல்றேன். இந்த காலகட்டத்தில் அனைவரும் சுயனாக இருக்கிறார். நீங்க பாருங்க, ஒரு வேளை வந்து அண்டைய வீட்டில் ஒரு பிள்ளைங்க விட்டாலும் கூட அவ வந்து சுயநலமாக தான் பார்ப்பாங்க. என் பிள்ளை மட்டும் நான் பார்ப்பேன் அப்படின்னு தான் இருப்பான். ஆனால் இந்த கதையில் வந்து பாக்கியமே அப்படி இல்லை. அவன் வந்து தன் பிள்ளையை போல வந்து மற்றவர்கள் பார்க்குறாங்க. அதே போல தான் இன்றைய காலத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாவலாசிரியர் இந்த பாத்திரத்தை உருவாக்கினார். வாசிப்பு பழக்கம் போன்ற புத்தகம் உருவாக நிகழ்கிறது. அதாவது இந்த கதையில் நீங்க பார்த்தீங்கன்னா பாக்கியம் வந்து மகாத்மா காந்தி, விவேகானந்தர், திருவிகா போன்ற பேரறிஞர்களின் புத்தகத்தை வாசித்து அவங்க வந்து அறிவு பெற்றிருப்பாங்க. அதே போல தான் இவங்க என்ன செய்வாங்கன்னா வேலையின் தங்கிட்டு இருக்காங்க. அதாவது மணிமேகலை, பொய்யாமொழி இவங்க கிட்ட வந்து இந்த புத்தகம் படிக்க அப்படின்னு அறிவு கொடுப்பாங்க. ஏன்னா இது ஒரு பண்ணுறாங்க. இன்றைய காலகட்டத்தில் அதாவது பாக்கிய பற்றி அப்படி சொல்லணும். இன்றைய காலகட்டத்தில் வந்து யாரும் வந்து புத்தகங்களை வாசிக்கிறது ரொம்ப அறிவு. ஆக இதையாச்சும் படிச்சுட்டு இந்த கதையாச்சும் படிச்சு இம்மாதிரியான விஷயங்களை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாவலாசிரியர் இந்த கதாபாத்திரத்துக்கு வந்து சரி இறுதியாக வந்து மாறன் பார்ப்போம். மாறன் வந்து மூட நம்பிக்கை கொண்டு நான் சற்று சொன்னதுதான் அவர் வந்து அங்கே ரிஷி எழுதி போன்ற மூட நம்பிக்கை கொண்ட ஒரு நபராக இருக்கிறார். அடுத்து வந்து ஒழுக்கமானதாக விளங்குகிறார். ஒழுக்கம் நான் சொல்றது என்னன்னா தீயப்படம். இவரை வந்து தீயப்படத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாரு. இவரை வந்து ஆசிரியர்கள் கோச்சி ஆசிரியர் மரியாதை பேசுவது, பெண்கள் எதுக்காக உணர்ச்சியை பார்க்காம மரியாதை பேசுவது. அடுத்தது இறுதியாக நேர்மை குணப்பட்டவர். நேர்மை குணப்பட்டவர் அப்படின்னு சொல்றப்ப இவருக்கு வந்து தொழில் இருந்து பண பற்றாக்குறை ஏற்படும். அப்போ இவர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலையோட பண உதவி கேட்பாரு. கேட்ட பிறகு இவருக்கு வந்து ஒரு சிறிய காலம் இருக்கும், திருப்பி கொடுத்துருக்கா. அந்த இடத்துல வந்து அவர் சொல்லுவாரு, இது வந்து என்னால் மீண்டும் வந்து பேச முடியாது. ஏன் பேச முடியாது? என்னால் பணம் திருப்பி கொடுத்தாதான் என்னால் பேச முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதனால நேர்மை குணப்பட்டவன் பண்பு பண்ற பாக்கிய படிப்பு அப்படி சொல்றப்ப நேர்மையாக இருந்தால் நிச்சயமாக அனைவரும் என்னாலும் போட்டு கொடுக்கும். அதாவது நேர்மை இருந்தால் தான் உலகத்தாலும் போட்டு கொடுக்கும். அந்த ஒரு சிந்தனை வந்து நாவலாசிரியர் இந்த கதை மாதிரி மூலியமா சொல்றேன். தொடர்ந்து வருவேன். சரி, அடுத்ததாக வருணனை. இந்த வருணனை என்பது வந்து ஒரு இலக்கிய படத்துல வந்து முக்கியமா கருதப்படுகின்ற ஒரு விடயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆசிரியர் வந்து வருணனை வந்து பயன்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு அந்த இலக்கியம் வந்து சுவையும் வந்துட்டு படிக்கும்போது சுவையும் இப்பதான் வந்து இருக்கும். இப்ப இலக்கியம் வருணனை சொல்லும் பொழுது கற்பனைக்கு இடம் கொடுக்கின்ற ஒரு முக்கிய இலக்கிய உத்தியாகும். ஒன்றின் தோற்றத்தை அழகான மொழியில் விவரிப்பது. இதுல வந்து 3 விதமான வருணனை வந்து நம்ம பார்க்கலாம். முதல் வந்து பாத்திர வருணை, அதாவது ஒருத்தருடைய கதாபாத்திரத்தை எப்படி வந்து வர்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது. இன்னொரு நிகழ்ச்சி வருணை, ஏதாச்சும் ஒரு காட்சிகள் இருக்கும், அந்த மாதிரி காட்சிகளை எப்படி வந்து வர்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்தோம்னா உணர்ச்சி வருணை. இப்போ வந்து கோபம், மகிழ்ச்சி அதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து வர்ணிக்கிறாங்களோ அதுதான் வந்து உணர்ச்சி வருணை. இப்போ இந்த நாவல் எடுத்துக்காட்டு வந்து எழுதுவர் விழாவை வரவேற்பதாக வானவெளியில் கூடிய கூட்டம் போல் மேகம் அலைகளாய் தோன்றி காட்சி அளித்தது. இது வந்து இப்போ மாலை நேரத்தில் நிலா வந்து மங்கி ஒரு மாலை நேரத்தில் நிலா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இரவு நேரத்தில் அப்படி தோன்றும் இல்லையா, அது வந்து ஒரு பெண்ணுடைய முகம் வந்து தோன்றுறது அப்படிங்கிற மாதிரி வந்து வர்ணிச்சிருப்பாரு நாவலாசிரியர் இந்த நாவல். அது வந்து அத்தகைய மாறி பார்க்கலாம். அடுத்த வந்து மொழிநடையை பார்க்கும்போது 3 விதமான மொழிநடை வந்து நாவலாசிரியர் பயன்படுத்தி இந்த நாவல் வந்து புரிஞ்சிருக்காரு. முதலாவது வந்து பேச்சு மொழி. இப்போ பேச்சு மொழி பார்க்கும்போது நம்ம வழக்கமா நம்ம அன்றாட வாழ்வில் பேசுறோம் இல்லையா, அதே வந்துட்டு இலக்கியத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க, இந்த நாவல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வாசிப்பவர்கள் படிக்கும்போது நம்மோடு சரி நமது வாழ்வோடு சரி தொடர்பு படுத்திக்கிறதுக்கு வந்து இந்த பேச்சு மொழி வந்து ரொம்ப வந்து உறுதுணையா இருக்கு. எடுத்துக்காட்டு பார்க்கும்போது ஒன்று பயனில்லைங்க, படித்தும் பயனில்லாதவரை போய்விட்டார், குழந்தை போல் ஒரு கொண்டாட்டி வந்திருக்குது, அதையும் கவனிக்காம ஊர்மைகள். நாவலாசிரியர் இந்த நாவலில் பேச்சு மொழி பயன்படுத்தினாலும் ரொம்ப வந்து தமிழை வந்து கீழ்படுத்தி பார்க்கக்கூடிய தமிழ் வந்து பயன்படுத்தாம ஓரளவுக்கு நல்ல ஒரு தமிழ் மொழி பயன்படுத்தி தான் வந்து இந்த பேச்சு வழக்கு எழுதியிருக்காரு நாவலாசிரியர். அடுத்த மொழியடிகள் பார்க்கும்போது எழுத்தாளர் தனது சிந்தனை, உணர்ச்சி, கருத்துக்களை அழகாகவும் தாக்கத்துடனும் வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தும் ஒரு மொழி அலங்காரம் தான் வந்துட்டு இந்த மொழியடிகள்.
இதுல வந்து வாசகர்கள் வந்து அவங்களோட உள்ளத்தை கவர்வதற்காக பயன்படுத்துவது அந்த மொழியணி. அது வந்து அது முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. சான்றாக பார்க்கும்பொழுது திருக்குறள், பழமொழி இதெல்லாம் வந்து இந்த மொழியணிகளுக்கு கீழே வந்து சேரும். எடுத்துக்காட்டு பார்க்கும்பொழுது இந்த நாவலாசிரியர் சலசல, மழமழ, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், பொருள் இல்லாத உலகம் இல்லை, இது போன்ற மொழியணிகளை பற்றி எழுதியிருப்பாங்க. இது போன்ற மொழிகளை பயன்படுத்தி எழுதும் பொழுது நம்ம வாசிக்கும் பொழுது நம்மளால வந்து எளிதாக தொடர்பு படுத்தி பார்க்க முடியும். அடுத்த இலக்கிய நடைன்னு பார்க்கும்போது இலக்கியத்துல வந்து ஆசிரியர்கள் எழுதுவது வந்து ஒரு இலக்கிய நடையாக தான் கருதப்படுகிறது. சிந்தனை, உணர்ச்சி, கற்பனை ஆகியவற்றை அழகிய மொழியில் கலைநயத்துடன் வெளிப்படுத்துவதுதான் வந்து இந்த இலக்கிய நடையாக வந்து கருதப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது வளர வளர நாங்கள் ரெக்கை வளர்ந்த குஞ்சுகள் போல் வாக்கியத்தின் அன்பு கூட்டிலிருந்து பறந்து விட்டோம். அதாவது இதை வந்து இந்த கூற்றை வந்து நாவலாசிரியர் எப்படி வேணா சொல்லியிருக்கலாம். ஆனா இது அழகா வந்து இப்போ ஒரு இலக்கிய நடை அந்த ஒரு அழகா கோர்வையா ஒரு வாக்கியத்திலே முடிச்சுட்டாரு இல்லையா, அதுதான் வந்து அந்த இலக்கிய நடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த வந்து நோக்குநிலை அப்படி பார்க்கும்போது 2 விதமான நோக்குநிலை இருக்கு. ஒரு நோக்குநிலை, அகநோக்குநிலை. இந்த கதை வந்து முழுக்க அகநோக்குநிலை சார்ந்ததாக இருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த கதையை வந்து வேலை தான் வந்து கதையை வந்து நகர்த்தி செஞ்சிருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கதையில வந்து ஏன் மற்றும் நான் என்று சொல்றது பயன்பாடு. போராட்டம். அடுத்த வந்து போராட்டத்திலே 2 வகையான போராட்டம் இருக்கு. அக போராட்டம் ஒன்று, புற போராட்டம் ஒன்று. பக போராட்டம் பார்க்கும்பொழுது சந்திரன் இமாவதி மீது கொண்ட ஒருதலை காதல் தோல்வி. அந்த காதல் தோல்வி வந்து அவருடைய அந்த மனதை சம்பந்தப்பட்டு இருக்கிறதால அது ஒரு அக போராட்டமா இருக்கலாம். ஏன்னா அந்த தோல்வி கண்ட பிறகுதான் வந்து சந்திரன் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தலைமறை நீலகிரி மலைக்கு சென்று தலைமறை வாங்குறாரு கல்லூரியில் இருக்கு. ஸோ அது வந்து அக போராட்டம் கீழே செய்யறோம். அடுத்தது புற போராட்டம்னு பார்க்கும்பொழுது ஆங்கிலத்தில் நம்ம பிசிக்கலி அந்த சொல் வந்து பயன்படுத்தலாம். இப்போ வந்து திருமண வாழ்வில் வந்து ஏற்பட்ட சிக்கல் யாருக்குனாக்கா சந்திரனுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஏற்பட்ட சிக்கல், அதாவது அவர் கொடுமைப்படுத்துறாரு வள்ளியை, அதெல்லாம் வந்து புற போராட்டம் கருதப்படுது. அப்புறம் சந்திரனுக்கும் வேலைகளுக்கும் ஏற்பட்ட அந்த விரிசல், அதாவது கல்லூரிக்கு வந்து சந்திரன் முன்னாடி பேருவாரு, அதன் பிறகு ஒரு வருடம் கழித்து வந்து வேலைக்கு வருவார். அந்த இடையில வந்து சந்திரனுக்கும் வேலைக்கும் ஒரு விரிசல் ஏற்படும். அது கூட ஒரு புற போராட்டமா வந்து நம்ம கருதலாம். அடுத்த படிப்பினை பார்க்கும் பொழுது ஒழுக்கத்தை பேணி காக்க வேண்டும். அதாவது வள்ளி என்ற அன்பும் அடக்கும் வாய்ந்த ஒரு நல்ல மனைவி வாய்ந்தோம். ஆனா வந்து இந்த சந்திரன் வந்து என்ன பண்ணுவாருன்னா பிற பெண்களோடு சேர்த்து தகாத உறவுகள் வந்து வச்சு கொள்வாரு, தொழுநோய்க்கு வந்து ஆளாகுவார். இதெல்லாம் வந்து ஒரு ஒழுக்கத்தை வந்து காட்டினா. ஆனா வேலையை என்ன பண்ணுவாரு, அவர் கல்லூரிக்கு சென்றாலும் மனக்கட்டுப்பாட்டுடன் இருந்து நல்லபடியில வந்து படிச்சு தேர்ச்சி வந்து சிறந்த தேர்ச்சி பெறுவார். இது வந்து ஒரு ஒழுக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினை வந்து உணர்த்துது. அடுத்த பார்க்கும்போது கல்வி செல்வத்தை பெற வேண்டும். அதாவது இந்த வேலையை பார்த்தோம்னா நிமோனியா காய்ச்சல் வந்து பாதிக்கப்பட்டு அவருடைய உயர்நிலை கல்வியில வந்து அவரால் வந்து தேர்ச்சி பெற முடியாது. ஆனா அப்படி இருந்து வந்து அவர் விடாமுயற்சியோட வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு வருடத்திலேயே வந்து அந்த தேர்ச்சி பெற்று கல்லூரிக்கு வந்து சென்றிருப்பாரு. அங்கேயும் வந்து அவர் வந்து சந்திரன் போல வந்து இது பண்ணாம மனக்கட்டுப்பாடு இருந்து நல்லபடியா சிறந்த தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு வேலைக்கு போயிருப்பார். இது வந்து கல்வி செல்வத்தை வந்து பெற வேண்டும் என்ற படிப்பினை வந்து ஒரு உணர்த்துகிறது. அதன் பிறகு வந்து நல்ல நட்பை போற்ற வேண்டும். அதாவது பல நாட்கள் கழித்து வேலையில் வந்து தனது உயர்நிலை பள்ளி நண்பனான சந்திரன் வந்து பார்ப்பாரு. ஆனா வந்து அப்ப கூட வந்து சந்திரன் தான் வந்துட்டு விரிசல் வந்து வைக்கிறாரு, சரியா பேச மாட்டேறது. ஆனா வேலை வந்து என்ன பண்றாரு, அப்பயும் வந்துட்டு அவருடைய அந்த நட்பின் ஆழத்தை வந்து குறைக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம சந்திரன் வந்து தொழுநோயால வந்து பாதிக்கப்பட்டாலும் அது வந்து அலுவலப்பா காணாம அவர் என்ன பண்றாருன்னா அவர் கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வச்சுக்கிறாரு. அவர் வந்து இறந்தது பிறகு அந்த சடங்குகள்லாம் வந்து அவர் கொடுத்த வாக்கு கேட்குமே அவர் வந்து நிறைவுபடுத்துறாரு. அது வந்து நல்ல நட்பை வந்து காட்டுது. அடுத்த குடும்ப உறுப்பினர்கள் மீது அன்பும் அரவணைப்பும் கொண்டிருக்க வேண்டும். சான்றாக வேலையின் டைமுக்கு வந்து முதுகுல வந்து கட்டி வந்ததால அவரோட மளிகை கடை, அதாவது அவரோட தந்தையோட மளிகை கடையை தானே வந்து ஏற்று நடத்துவார். இது வந்து குடும்ப உறுப்பினர்கள் மீது அந்த அக்கறை வந்து காட்டுகிறது. அது மட்டும் இல்ல தனது தங்கையோட வருமானத்தை ஈட்டுவதற்காக அவர் என்ன பண்ண ஒரு தையல் பொறி வந்து வாங்கி கொடுத்து அவருடைய தங்கைக்கு வந்து ஒரு வருமானத்தை வந்து ஈட்டி கொடுத்தார். பிறகு வாழ்க்கை தோற்கும் இன்னொரு துணிச்சலுடன் எதிர்க்க வேண்டும். அதாவது இது வந்து சந்திரன் வாக்கிய இது இருவருடைய கதைப்பாத்திரத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அதாவது சந்திரன் வந்து ஒருதலை காதல் தோல்வியாளர்கள் என்ன பண்றாரு, நீலகிரி மலைக்கு சென்று அவர் வந்து தலைமுறை அவராது. அவருக்கு வந்து இப்படி வந்து அந்த சிக்கலை எதிர்நோக்குறதுன்னு தெரியும். ஆனா வாக்கிய அமையர் வந்து அவங்களோட கணவரை வந்து இழந்த பிறகு என்ன பண்றாங்க, நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல நிறைய துண்டு செய்றாங்க. அவங்களோட கல்வி அறிவு வந்து பிற மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில வந்து என்ன மாதிரி இன்னல்களை நம்ம எப்படி வந்து எதிர்கொள்றோம் அப்படிங்கிற ஒரு படிப்பினையை வந்துட்டு
இந்த நாவல் வந்து விவரிக்கிறது. அடுத்த பார்க்கும்போது சமூக சிந்தனை. சரி, அடுத்து சமூக சிந்தனை வந்து பார்க்குறாங்க. மனக்கட்டுப்பாடோடு வாழ வேண்டும். மனக்கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் வந்து நமக்கு என்ன நிறைய ஆசைகள் கேட்கவே சொல்றாங்க. நிறைய ஆசைகள் என்ன மாதிரி ஆசைகள் வந்து ஒரு நெறிமுறைகள் வந்து வகுத்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வேலையை மாதிரி நகர்த்தி கொண்டு போனால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்து அருள்நூறு வாசித்து அறிவை வளமாக்க வேண்டும். இது வந்து வாக்கிய அமையாதினுடைய கதை பார்த்து மூலமாக நமக்கு தெரிய வேண்டும். அருள்நூல்கள் வாசிப்பதன் மூலமாக நிறைய கருத்துகள், நிறைய ஒரு நல்ல நெறிகள் வந்து நம்முடைய வாழ்க்கையில அமல்படுத்தி நம்ம நாளுக்கு வாழ முடியும். அடுத்து கல்வியில் அக்கறை கொண்டு இருக்க வேண்டும் வந்து வேலையினை மாற்றி வந்து நம்முடைய கல்வியிலிருந்து முழு முயற்சிகளோடு செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்ல வேண்டும். அடுத்து வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம பார்ப்போம். அடுத்து நம்முடைய குடும்ப உறுப்பினருக்கு அடுத்து நம்முடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய நண்பர்கள். அடுத்து நம்ம நண்பர்கள் கூடும் பொழுது அவர்களுக்கு நல்ல உதவி கொடுத்து அந்த நட்புடைய அந்த புனிதத்தன்மை வந்து போற்றி நம்முடைய வாழ்க்கையை அமல்படுத்தி நடத்த வேண்டும். அடுத்து வந்து பார்த்தா என்னுடைய நடுவிலிருந்து அக்கறை கொண்டு வாழ வேண்டும். அடுத்து மூட நம்பிக்கை முழுமையாக விக்கடிக்க வேண்டும். கண்டிப்பாக முயற்சி, நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்து முயற்சி செய்வோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய பலனை வந்து எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் முயற்சியே செய்யாம எல்லாமே வந்து இப்படி வேற ஒரு வகையை கற்றுக்கணும், நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை இப்படி நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ற அந்த ஒரு முற்போக்கு சிந்தனை வந்து உண்மையாக மீட்டெடுக்க வேண்டும். அடுத்து இறுதியாக குடும்ப பொறுப்புணர்ச்சி வேண்டும். அடுத்து நம்ம கல்வி வாழ்க்கையை எடுத்தோம்னா நம்ம வந்து இல்லற வாழ்க்கைக்கு போவோம். அந்த இல்லற வாழ்க்கைக்கு போன பிறகு வந்து நாம் வந்து ஒரு குடும்பத்தினோட தலைவன் தலைவியில் ஒரு குடும்ப உறுப்பினராக இருக்கும்போது கண்டிப்பா அந்த குடும்பத்தினர் பொறுப்புணர்ச்சியை வந்து ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நன்னெறியில் செயல்பட்டால் இறந்து போகலாம். சரி, அடுத்து 7 வினாக்கள் பார்ப்போம். முதலாவது ஆய்வு சிந்தனை மாணவர் ஆளுமை உருவாக்கத்திற்கு எந்த அளவு துணை புரியும். அதாவது ஆய்வு சிந்தனை அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இப்ப இந்த நாவலை எடுத்துக்கொள்வோம். அந்த நாவலை வந்து நம்ம படிக்கும் பொழுது ஒரு பண்பு நலன் வந்து எதுக்காக வந்து படைச்சிருக்காங்க நாவலாசி அப்படின்னு வந்து நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கிறோம். அது மூலமா வந்து நிறைய படிப்பினைகள் வந்து நம்ம எடுத்துக்கொள்றோம். இது வந்து மாணவர் வந்து அவங்களோட ஆளுமை வந்து பெருக்கிக் கொள்வதற்காக ஒரு உறுதுணையா இருக்குன்னு தான் வந்து நம்ம சொல்லலாம். சரி, அடுத்து 2வது 7 வினாவது ஆய்வு சிந்தனை ஆய்வு சிந்தனையும் தமிழ் இலக்கியத்தினரையும் எவ்வாறு பயன்படுத்த இயலும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து இந்த மாதிரியான ஒரு நாவலோ இல்லை ஒரு இலக்கிய படைப்பு வந்து மாணவர்கள் வந்து பார்க்கும்போது அவர்கள் எல்லாத்தையும் ஒரு விமர்சன ரீதியில வந்து பார்க்கும்போது அதனுடைய கருத்துக்களை வந்து முழுமையாக வந்து ஆராய்ந்து அவர்களுடைய சிந்தனை வளர்ச்சி வந்து அவர்களால் வந்து பெருக்கிக் கொள்ள முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நாவல் வந்து படிக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு சிக்கல் இருக்கும், அதுக்கான சிக்கலை தவிர்க்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கும். அப்போ அவர்களுடைய அந்த சிந்தனைகள் வந்து இன்னும் வந்து பெருக்கி இன்னும் வேறு வேறு கருத்துக்கள் இருந்து அவங்களால வந்து முழுக்கமாக வந்து உணர்ந்து அதை வந்து ஒரு புதிய ஆய்வு நோக்கத்தையும் வந்து ஒரு பரவலான ஒரு சிந்தனை வந்து அவர்களால் வந்து ஆழமாக வந்து பார்க்க முடியும். சரி, மூன்றாவது 7 வினா பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் பயன்படுத்தி மாணவர் படைப்புக்கு எத்தகைய வழிவரும். அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் செய்த படிக்கிறது பார்த்தீங்கன்னா கென்வா பயன்படுத்தி செய்வோம் இல்லையா. அப்போ கென்வா பயன்படுத்தி செய்யறப்ப பல கேலி சித்திர படங்கள்லாம் போட்டு செய்திருக்கோம். இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல ஒரு படிப்புக்கு கற்றுக்கிற வழின்னு சொன்னால், அதே சமயத்தில் நாங்கள் தகவல் இணையத்தின் வாழையாக பல தகவல்களுக்கு தேர்ந்து சொன்னோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் புத்தகம் மட்டும் படிச்சுட்டு அது மட்டும் ஆயிடுச்சு கண்டிப்பாக அது வந்து சாதாரணமாக இருக்கும், எந்த ஒரு விஷயமும் ஆழமாக இருக்குது. அதே வந்து தகவல் தொடர்பு பயன்படுத்திங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் ஆழமாக தெரியாது. உதாரணத்துக்கு 15 கூறுகள் அடிப்படையாக வந்து ஆய்வு செய்யுங்க. அந்த ஒரு விஷயம் வந்து நாங்கள் இணையத்தை தேடி பல தரப்பட்ட தகவலாம் செய்யணும்.